மேற்கு மீடியாக்கள் தொடர்ந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களோட இன்னர் சர்க்கிள், அதாவது இந்த போரோட ஆரம்ப கட்டத்தில் புட்டின் அவர்களுக்கு சர்க்கிள்ஸ் இருக்காங்க. க்ளோஸ் சர்க்கிள்ஸ், இன்னர் சர்க்கிள்ஸ், அவுட்டர் சர்க்கிள்ஸ் விட்டுட்டு ஓடுறாங்க. அவர் கூட இருக்க முடியல, கொலை பண்ணுறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னும் புட்டின் அவர்களுக்கு சுற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மேற்குலக நாடுகளோட ஆதரவில் இருக்கக்கூடிய மேற்குலகம்னாலே இப்போ ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, அதனால தெளிவுபடுத்தணும். ஒன்று அமெரிக்கா சார்ந்து ஒரு மேற்கோட மேற்குலகம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியத்தை சார்ந்த மேற்குலகம், வெறும் மேற்குலகம். ஸோ இது போல் தனித்தனி உலகங்களாக மாறிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் அவர்களோட இன்னர் சர்க்கிள்லாம் ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. ஐயா, ட்ரம்ப் அவர்கள் உலகத்துக்கே அழுத்தங்கள் தராரு, அவரோட இன்னர் சர்க்கிள் இவருக்கு மட்டும் அழுத்தங்கள் இல்லை, உலகத்துக்கே தர மாதிரி தான் அழுத்தங்கள் தருவாங்களா இருக்கும் அப்படிங்களா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செய்திகள் அவங்க சொல்றது ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தங்கள் தராங்க இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிற. அப்புறம் அவுட்டர் சர்க்கிள்ல என்னங்க, டோரை ஓப்பன் பண்ணி காத்து விசிறிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ பார்ப்போம், அழுத்தங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கு. சரி, அந்த க்ளோஸ் இன்னர் சர்க்கிள்ன்றாங்க இல்லையா, அவங்களாம் யார் யார் அப்படின்னா இப்போ மேற்குலகம், இது மேற்குலகம் தான் அமெரிக்கா. இப்போ மேற்குலக தரப்புல வந்துட்டா கோலிஷன் ஆஃப் வில்லிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க இல்லையா. அதாவது உக்ரைனுக்கு உதவுறதுக்கு தானா முன்வந்த கூட்டம் அப்படிங்கிறது போல, முன்வந்து உதவும் கூட்டம் அப்படிங்கிற வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி இவங்க தானா முன்வந்து உதவும் கூட்டம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சங்கத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க, சீஸ்ஃபயர் போட்டிருக்குது, அக்ரி பண்ணுவீங்களா இல்லையா, அழுத்தங்கள் கொடுங்க ரஷ்யாவுக்கு அப்படிங்களோன்னு பார்த்தா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, ஒன்று அக்ரி பண்ணுறதா சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, மறுத்துருங்க. அது என்னங்க இது, சும்மா இழுத்துட்டே இருக்கிறது, பேசிட்டே இருக்கிறது, நெகோசியேஷன் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிறப்பில் காண்டாயிக்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன அல்டிமேம் கொடுத்துக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்றதுக்கு ட்ரம்ப் அவர்கள் தான் கொடுத்துக்கிறாரு, நீங்களும் கொடுக்கவே இல்லைங்க, அவங்கள சேர்த்திக்கவே இல்லை ஃபர்ஸ்ட், நல்லா கொஞ்சம் வார் பண்ணி வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படிங்கிற பல நல்ல சிறப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. நீங்களாம் அமைதியாக இருந்தீங்கனாலே அங்கெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்கள் ஒரு என்வாய் அப்பாயின்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, கிரில் டிமித்ரியேவ் அவர்கள். ஸோ அவரும் விட்டாஃப் அவர்கள் எப்படி வந்து அமெரிக்க தரப்பு வந்து ஒரு என்வாய் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே போல் ரஷ்ய தரப்பு வந்து ஒரு என்வாய் அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா நேராக வந்து ரஷ்யாக்கே போயிருக்கிறார். ஸோ ரஷ்யாவில் வந்து அமெரிக்காக்கே போயிருக்காரு. ரஷ்யாவோட ஒரு என்வாய் வந்து கிரில் டிமித்ரி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். அங்கே உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன டீல்லாம் போடலாம், மினரல் டீல்லாம் போடலாம், எல்லாம் நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உறவுகள் மேம்பட்டுக்கிட்டு இருக்கு, அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு ரொம்ப நெருங்கியாச்சு அப்படிங்களா சொல்றாங்க. அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் வந்து வீடியோவே போட ஆரம்பிச்சுக்கிறாரு. ரஷ்யா ஒரு சைடு பெருமளவில் ஆளுங்களை ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது சூப்பரான கண்டிஷன், இந்த கண்டிஷனில் எப்படியாவது அழுத்தங்கள் கொடுத்து ரஷ்யாவின் சீஸ்ஃபயரில் ஒத்துக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யூகே தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, இந்த ஓஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு அப்பாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒரு என்வாய்ஸ். அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குன்னா, அதாவதுங்க இந்த 30 நாள் சீஸ்ஃபயரில் 22 நாள் பார்த்தாச்சு, இதுலேருந்தே தெரியலீங்களா, இது என்னங்க சீஸ்ஃபயர் மட்டும் எல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டீங்களா அப்படிங்கிறது போல அவர் வந்து அமைதிக்கே விரும்ப மாட்டேங்கிறாருங்க ட்ரம்ப் அவர்கள், சரி புட்டின் அவர்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறாங்க. அதுவும் இவங்க சொல்லியிருக்கிறது எப்படின்னா, உக்ரைன் என்ன கேட்குறாங்க, ரஷ்யாவும் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும்தான் அவங்க கிட்ட கண்டிஷன் இருக்கு, அதுபடியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த கண்டிஷன் போட்டது யாருங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது இவங்களே கண்டிஷன் வச்சிருக்காங்க, அந்த கண்டிஷனை எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் அவங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிறது போல இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஆனால் அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஒரு சினாரியோ வச்சிருக்காங்க, அதுபடிதான் இதெல்லாம் கிளியரா நடக்கணும், இல்லைன்னா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டாருன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் ஒருபோதும் ரஷ்யாவுன்னு ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ரெண்டாவது உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் அவர் தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, முடியாது, ரஷ்யா அழுத்தங்கள் கொடுத்து சீஸ்ஃபயருக்கு ஒப்பந்தம் போட சொல்லுங்க அப்படிங்கிற போல சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவில் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் ஆப்ஷன்லேயே தான் வச்சுருக்கோம், அதை நாங்கள் தூக்கவே இல்லை அப்படிங்கிறது திரும்பி அவங்க இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப புள்ளிக்கே தான் இந்த பிரச்சனை திரும்ப வந்துகிட்டு இருக்கு. எத்தனை தடவை யார் என்ன பேசினாலும் ஆரம்ப புள்ளிக்கே நம்ம என்னைக்கு பதிவு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் செய்திகள் இதே தான் இருக்குது இந்த மேற்குலக தரப்பு வந்து வரும்போது. ஆனால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் நல்ல செய்திகளாக தெரியுது, தென்படுது. இவங்க அங்கே போகிறது அவங்க எங்கே போகிறது தெளிவாக ஒரு நல்ல முன்னேற்றம் தென்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பைடன் அவர்களோட அரசாங்கத்தில் போக்குவரத்தில் பேச்சு எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ அது கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, சகல வசதியோட இருதரப்புலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத
காட்ட முடியுது இல்லையா? ஸோ இதுதான் மிக முக்கியமான விஷயம். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் தெரியுது அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் வந்து முடியும் தருவாய்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ள ஒரு டீலை ப்ரோக் பண்ணோம். இப்போ சீஸ்ஃபயரே ப்ராப்பராக ப்ரோக் பண்ண முடியல. ஸோ டீலை ப்ரோக் பண்ண அப்படின்னா மிகப்பெரும் அளவில் ரஷ்யா ஆஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்குள்ளே வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் வந்து ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ள. பல இடங்களையும் தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக உக்ரைன் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 4 ஒப்லாஸ்ட்டை குறி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புலேருந்து ஏவி இருக்கிறாங்க ட்ரோன்களை. அதுவும் 70க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. சிலது 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல இந்த மீடியாக்களை கவுண்ட் வேறுபடுது. ஏன்னா அந்த டைமிங் பேஸ் பண்ணி மாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா தினந்தோறுமே வேவ் பை வேவா வரதுனால டைம் மாறுது. ஏப்ரல் 4 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி ரஷ்யா 4 ஒப்லாஸ்ட் குறி வச்சிருக்காங்க. ஜாப்ரோசியா, கர்கிவ், கீவ், டின்ப்ரோபெட்ரோஸ்க் 4 ஒப்லாஸ்ட் குறி வச்சிருக்காங்க. ஆனால் தாக்குதல்ங்கிறது பால்டோவா, கர்கிவ் இந்த பயிலாம் பயங்கரமாக நடந்திருக்கு. வீடியோ பதிவுகள் சைடில் லோட இருக்கலைன்னா கர்கிவ், டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், கீவ் இந்த பயிலாம் பயங்கரமாக தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்யா ஒரு சைடு தொடர்ந்து அவங்களோட இலக்குகளை குறி வச்சு துல்லியமாக தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். ரஷ்யா திரும்பவும் இந்த ஆர்மட் காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு முன்னேறக்கூடிய வேலைகளை இறங்கிட்டாங்க. முன்னாடிக்கும் இப்பவும் என்ன ஒரு சேஞ்ச் இருக்குன்னா, உக்ரைனால பெருமளவில் ஆர்மட் பர்சனல் காலம்ஸை தாக்க முடியல. அந்த 10 வண்டி வருதுன்னா முதல்ல 6 வண்டி வரும், 5 வண்டி வரும். ஆனால் இப்போலாம் 10 வண்டி வருதுன்னா 10மே வருது. ஆனால் தாக்குதல் நடக்குது. பட் ஆனால் அது வந்து பெருமளவில் நியூட்ரலைஸ் பண்ண முடியல. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, ட்ரோன் பற்றாக்குறை, எஃபிவி ட்ரோன் பற்றாக்குறை உக்ரைன் கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓவர் த ஸ்ட்ரெச்சில் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கும்போது என்டையர் 1000 கிலோமீட்டர் ஃப்ராண்ட்லேயே அடிக்கிறாங்க, முன்னேறிட்டு இருக்காங்கன்னா. ஏன்னா குப்பியான்ஸ்க் பகுதியிலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியா பகுதி வரைக்கும் எல்லா இடத்துலையும் களத்தில் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல முன்னேறிட்டு இருக்கிறதுனால பெருமளவில் உக்ரைனால தடுக்க முடியல. ஒரு சில கான்சன்ட்ரேஷனில் தடுக்கிறாங்க, மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தா தடுக்க முடியல. ஆனால் வேகமாக ரஷ்யா வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்போ லோட் ஆயிருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆண்ட்ரிஃப்காலிருந்து முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் ஒலிக்ஷிஃப்காவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை நடந்திருக்கு. இதை நம்ம மேப்ல பார்ப்போம். உக்ரைனோட டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல தான் இந்த முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கு. ஜூம் பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த டோர்ஸ்க்குலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டான்டினோபோல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதி தான். அதாவது ஆண்ட்ரிஃப்காலேருந்து ஒலெக்ஸினிஃப்காவை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த வீடியோ பகுதி எடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜங்ஷன் தான். அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ல தான் ரஷ்ய வீரர்கள் வந்து லேண்ட் ஆகிருப்பாங்க. அப்படின்னா இந்த பகுதிகள் வரைக்கும் ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ வரைக்கும் உக்ரைன் சோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரிஃப்காவே முழுசாக அவங்க கட்பாட்டுக்குள்ள இல்லைங்க அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க ரஷ்யா இந்த வழியாக பிடிச்சிட்டு அப்படியே இந்த ஹைவே வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு 10 ஆர்மட் காலம் விட்டு வந்தாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலி இது என்னன்னா 2 சைடில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இந்த அலெக்ஷிவ்காவுக்கும் இந்த பக்திருக்கும். ஏன்னா இந்த 2 சைடும் முன்னேறினா மட்டும்தான். அடுத்து இந்த கொஸ்டான்டினோபோல்லேருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 2 ஜங்ஷனையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த 2 பகுதிகளையும் முன்னேற ஆரம்பிப்பாங்க. அப்படி முன்னேறும் போது தான் உக்ரைனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த பக்திற்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஒலெக்சாண்ட்ரியா போல்லேருந்து ஒரு சப்போர்ட் வருது. ரெண்டாவது இந்த இடத்துல எல்லோ கலர் லைன் தெரியுதுங்களா? ஸோ இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனால சப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த உதவியை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருமுனை தாக்குதல்கள். ஏன்னா இந்த ஆண்ட்ரிஃப்கா இந்த கொஸ்டான்டினோபோல்லாம் அப்படி தான் பிடிச்சாங்க. முதல்ல ஆண்ட்ரிஃப்கா வந்து பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி வந்து கொஸ்டான்டினோபோலை பிடிச்சாங்க. அடுத்து கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொஸ்டான்டினோபோலை பிடிச்சாங்க. ஸோ அதே போல தான் இந்த பக்கம் தெரியும். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு டவுன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் இங்கே ஓச்சா ரிவர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிவர் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு வரதுக்கு சிக்கலாக இருக்கும். ஸோ ரஷ்யா மேலே வந்து ஒரு பார்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ மேலேருந்து கீழே இந்த பகதீரோட வடக்கு பகுதியில் தாக்குதல் பண்ண முடியும். அதே போல் பகதீரோட தெற்கு பகுதியில் தாக்குதல் பண்ண முடியும். இதனால பெருமளவில் லாஜிஸ்டிக்கல் சப்ளை இருக்காது. ஏன்னா இந்த ஒச்சா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் வந்து பெண்டாய் போயிட்டு இருக்கு. ஸோ பெருமளவில் இங்கே இருக்கக்கூடிய புறநகரங்களை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால ரோடு பகுதியை தான் யூஸ் பண்ணி வர முடியும். ஸோ இது ரஷ்யாவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன செட்டில்மெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த பகதீர் பிடிச்சிட்டாங்கன்னா ஸோ டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க்குள்ள ரஷ்யா என்ட்ராக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு புது ஒப்லாஸ்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது மிக பெரும் பதட்டம் கண்டிப்பாக உக்ரைனுக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கலாம் மாற்று கருத்தில். இதுதான் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காக தயாராகிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகளாக வந்துகிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா வழக்கம் போல இஸ்ரேல்
சிரியாவோட மிலிட்டரி சைட்ஸ் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காசா பகுதியிலையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. காசால தாக்குதல் பண்ணதுனால 80 பேர்த்துக்கிட்ட உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இஸ்ரேல் இப்போ மும்முனை தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சிரியா, லெபனான், காசா இந்த 3 பகுதிகளையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஈரானுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கான வேலைகளை இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சவுத் கொரியா கிட்ட போயிட்டோம்னா, சவுத் கொரியாவில் யூன் சூ லூல் அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் அதிபராக இருந்தார். அதிபர் பதவியிலிருந்து தூக்கி அவர் வந்து மிலிட்ரி சட்டம் கொண்டு வந்தனால, மார்ஷல்லாம் கொண்டு வந்தனால அங்கே பெரும் பதட்டங்கள் உருவாச்சு. இதனால அவர் பதவியிலேருந்து விலக்குனாங்க. இப்போ கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா, ஆமாம் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சதி திட்டம் போட்டு இருந்துக்கிறாங்க, அதனால கூண்டோட பிடிச்சி வெளியேஞ்சிருங்க அப்படிங்கிறது போல பதவியிலேருந்து தூக்கிடலாம் அப்படிங்க போல இம்பீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எலெக்ஷன் கொண்டு வந்து புது அதிபர் சவுத் கொரியாவுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில். அந்த அதிபர் எதை அவரோட ப்ரியாரிட்டியாக வச்சிருப்பாரு, நார்த் கொரியாவை எதிர்க்கணும், போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட வருவாங்களா, இல்லை நார்த் கொரியாவோட இணக்கமாக போயிடலாம், நம்ம எதுக்கு அவங்களோட சண்டை பிடிக்கணும் அப்படிங்கிற போல ஒரு மனப்பான்மையில வந்துடுவாங்களா? ஏன்னா இந்த கொரியா பெனின்சுலா எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு காலகட்டத்திலையுமே இந்த கொரியான்றது ஒரு நாடா இருந்ததில்லை. ஜப்பானோட ஆட்சிக்கு கீழே தான் இது ஒன்றா இருந்திருக்கே தவிர, ஜப்பான் போர் தொட்டு வந்து அதுக்கப்புறமா கொரியாவை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொரியா முழுசா ஜப்பானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வட கொரியான்றது தனியாக தான் இருந்தது, தென் கொரியாங்கிறது தனியாக தான் இருந்தது. எப்போவுமே ஜப்பான் போர் தொடுத்துட்டே இருப்பாங்க. ஜப்பானோட வந்து பார்த்தீங்கன்னா கொரியா வந்து எப்போ பாரு சண்டை பிடிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வீழ்ந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. ஸோ வட கொரியா தென் கொரியாங்கிறது ஆதி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கதை தான். அவங்க 2 பேரும் வந்து அங்கே இணைஞ்சு தான் செயல்பட்டு இருப்பாங்க. நட்பு ஓரளவுக்கு இருக்கும். ஒரு ஒரு சமயத்தில் வந்து பண்ண ஜப்பான் கூட க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு சமயத்தில் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஜப்பான் அடிச்சிருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் இருக்கு. ரெண்டாவது சைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே ஒரு நல்ல நட்புறவு இருக்கும். சில நேரங்களில் சண்டை பிடிச்ச காலகட்டங்களும் இருக்கு. அதாவது இந்த தென் கொரியா வட கொரியான்றது எப்படி இருந்ததோ அதே போல ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுக்கு ஒன்னா யூனிஃபை பண்ணி ஒரு நாடு அப்படிங்கிற இதுல வரணும்? நம்ம எப்படி இருக்கிறோம், இப்போ எப்படி இருக்கோம், இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற சவுத் கொரியால பல மக்களும் இருக்காங்க. ஸோ அதோட ப்ரியாரிட்டியில் ஒருத்தர் வருவாரா? இல்லை கொரியான்றது ஒரு நாடு தான், இது தனித்தனியால இருக்கக்கூடாது, கிம்ஜாங்கன் அவர்கள் என்ன சண்டைக்கு வருவார், அதனால நம்ம முன்கூட்டியே போய் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையில ஒருத்தர் வருவாரா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.